தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும், என் எதிரிகள் அதை கண்டு நாணுவர். ஏனெனில் ஆண்டவராகிய நீர் தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுமாகிய நமக்கு கர்த்தர் கூறுகின்ற ஒரு கிருபையின் வார்த்தை என்னவென்றால், தாவீது ஒரு சில நெருக்கங்களில் அகப்படும் பொழுது அவர் கர்த்தரை பார்த்து, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நீரும் எனக்கு, அதாவது உமக்கு பிரியமான மகன் என்று என்னை கூறியுள்ளீர். ஆனால் இத்தகைய துன்பங்கள் துயரங்களை கண்டு என் எதிரிகள் நகைக்கின்றார்கள். ஆகவே நீர் என்னுடன் இருப்பதை நிரூபிக்கும் வண்ணமாக எனக்கு ஒரு அதிசயமான காரியத்தை செய்து என்னை மீண்டும் இஸ்ரவேல் மாகாணத்தின் அதிபதியாக, மன்னராக என்னை உயர்த்தியருளும். அதை கண்டு என் பகைஞர் வெட்கப்படட்டும் என்று மன்றாடினான். பிரியமானவர்களை, அவனுடைய மன்றாட்டை கேட்டு கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி அவனை மீண்டும் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தினுடைய மன்னராக உயர்த்தினார். அது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியையே ஆசீர்வதித்து, எந்த சூழ்நிலை வந்தாலும் உன் குமாரர்கள் என் கற்பனைகளை விட்டு விலகினாலும் கூட உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன், உனக்கு ஒரு தேசத்தை உன் சந்ததிக்கு உன் நிமித்தமாக தருவேன். இந்த உலகம் உள்ள நாள் வரை ஒரு சாம்ராஜ்யம் உனது சந்ததிக்கு கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று வரை அதை போன்றே நடைபெற்று வருகின்றது. இப்பொழுதும் உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், உன் கவலை தீர்ந்தது, உன் கலக்கம் தீர்ந்தது, உன் சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள், சாபங்கள் தீர்ந்தன. தாவீதை போல உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன். இன்றிலிருந்து உன் சந்ததிகள், நீ மற்றும் உன்னை சேர்ந்தவர்கள், உனக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்களையும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப் போகின்றேன். 1000 தலைமுறை மட்டும், ஏன் வருகை வரை என்னுடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டும் உன் சந்ததியை விட்டும் விலகுவதில்லை என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கவலை விடுங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு வெற்றி தந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் என்றும் 1000 தலைமுறை மட்டும் புதிய வானம் புதிய பூமியில் நாம் அவரை சந்திக்கும் வரையும் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து இன்றே நம் பகைஞர்கள் வெட்கப்படும்படி, பகைஞர்களுக்கு கர்த்தர் நம்முடன் இருப்பதை நிரூபிக்கும்படியாக ஒரு அடையாளத்தை காட்டப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் தாவீது உம்மிடம் ஒரு அடையாளத்தை காண்பித்தது போன்று நீரும் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை தந்து எங்களை 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை தேடி மிக பிரியமாய் வாழ கிருபை தாங்க. எங்கள் சத்துருக்கள் முன்னிலையில் நீர் எங்களுடன் இருப்பதை நிரூபித்து காட்டப் போகிற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.